தட்டு நிறைய பூ பழம் நகையெல்லாம் எடுத்துட்டு போறியே, அதனால தான் எங்க போறேன்னு கேட்டேன். எல்லாம் நல்ல காரியமாதான். அம்மா, என்ன நல்ல காரியம்மா? இப்போ கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமா? ஆகாஷுக்கு பொண்ணு கேட்க போறேன். அத்தை, பொண்ணு பார்க்க போறீங்கன்னா அப்போ தென்றல மன்னிச்சிட்டீங்களா? அம்மா, இத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியலம்மா. ஆகாஷுக்கு பொண்ணு பாக்குறது சந்தோஷமான விஷயம் தானே. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? தென்றல் ஆகாஷ் மேல இன்னும் கோவமா தான் இருக்கா. பத்தாததுக்கு அவங்க அப்பா சண்முகத்துக்கும் நம்ம மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இந்த நிலைமையில நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனா சரியா வருமானு எனக்கு குழப்பமா இருக்கு. அத்தை, வேணும்னா நாம இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அப்புறம் தென்றலை எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போலாமே. எதுக்காக, எங்க, எப்ப போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாரும் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். ஆகாஷோட கல்யாணத்தை இன்னைக்கே முடிவு பண்ணிட்டு தான் நான் திரும்பி வருவேன். எல்லாம் நல்லபடியா முடியணும். வணக்கம்மா. வணக்கம்மா, வாங்க. உட்காருங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேம்மா. முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க? அப்பா வேற வீட்ல இல்லையே. அவரு பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. தெரியும்மா, நான் அப்பா கிட்ட போன்ல பேசிட்டேன். அவரு உனக்கு ஓகேன்னா அவருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஓகே? அப்பா கிட்ட நீங்க என்ன விஷயம் பேசுனீங்க? அது என் பேரன் ஆகாஷ் எந்த சூழ்நிலையிலையும் என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா இல்ல அந்த தென்றலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு நான் உங்க அப்பா கிட்ட உன்னை வச்சு என் பேரனை டெஸ்ட் பண்ண சொன்னேன். அதுக்காக இப்போ போன்லயே உங்க அப்பா கிட்ட நான் வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன். இப்போ உன்கிட்டயும் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேம்மா.
இப்போ நான் உண்மையாவே கேக்குறேன். என் பேரன் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாமா? அந்த தென்றலுக்கும் என் பேரனுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனதாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத. நான் நிதானமா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். படிப்பு, அந்தஸ்து, கௌரவம்னு எல்லா வகையிலையும் என் பேரனுக்கு பொருத்தமானவ நீ மட்டும்தான். என் பேரன் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாமா? நீ சம்மதிச்சிட்டா உங்க அப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுவாவது உண்மையா இல்ல இதுவும் நீங்க உங்க பேரனுக்கு வைக்கிற டெஸ்ட் தானா? இல்லம்மா, இப்ப நான் உண்மையாவே உன்னை என் பேரனுக்கு கேட்க வந்திருக்கேன். நீ சம்மதம்னு சொன்னா போதும், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே உங்க பேரனுக்கு என்ன கேட்டீங்க. கடைசியில அது இல்லன்னு ஆனதும் நான் ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். அந்த சோகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி நடக்காதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களா? ஏன்னா உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நான் மறுபடியும் அவமானப்பட்டா அதை என்னால மட்டும் இல்ல என் அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் கேக்குறேன், இந்த தடவை எந்த குழப்பமும் வராதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களா? சொல்லுங்க, உத்தரவாதம் கொடுப்பீங்களா? இப்ப அந்த மாதிரி எந்த குழப்பமும் நடக்காது. உன்னை என் பேரன் ஆகாஷுக்கு கட்டி வைக்க நான் எப்பவுமே மனப்பூர்வமா ஆசைப்படுறேன். இது சத்தியம். போதுமா? இப்ப உனக்கு திருப்தியா? இப்பவாவது என் பேரனை கட்டிக்கிறதுக்கு சம்மதிப்பியா? சம்மதிக்கிற. அப்புறம் என்ன, இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இது உனக்கும் என் பேரனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு அச்சாரு. அதுல நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க வாழ்க்கைய நீங்க என்னவெல்லாம் செய்வீங்கன்னு இந்த மாதிரி எல்லா உண்மையையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு சம்மதிப்பா? ஏய் சாரதா, என் பேரனுக்கா பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்ன, அந்த தென்றலை விட 100 மடங்கு பெட்டரான தாராவே என் பேரனுக்கு கிடைச்சிட்டா. இந்த விஷயத்த நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லி ஆகும். இத வரேண்டி. சரிம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்த நான் நிறைய பேர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சரி, வரேம்மா.
என்ன மாமியாரே, இப்பெல்லாம் என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல போல இருக்கே. அடிக்கடி என்ன தேடி வரீங்க. ஏன், உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா? நான் இதுவரை உன்னை பார்க்க வந்ததே வேற. ஆனா இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? நேத்து நான் உன்கிட்ட விட்ட சவால்ல நான் இப்போ பாதி ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான். புரியலையே. நேத்து என் பேரனுக்கு இனிமே எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டான்னு சவால் விட்டல. ஒரே நாள்ல நான் அவனுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டி. பொண்ணு யார் தெரியுமா? விசு குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் விஸ்வநாதன். நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவரோட பொண்ணு தாராதான். ஆகாஷ கட்டிக்க போறாங்க. இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பணக்கார குடும்பம். பத்தாததுக்கு பொண்ணு சும்மா தங்க சிலை மாதிரி தகதகன்னு இருப்பா. நான் உன்கிட்ட சவால் விட்ட ஒரே நாள்ல என் பேரனுக்கு இப்படி ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நீ உன் பையனுக்கு அந்த தென்றல எப்படி கட்டி வைக்கணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நீ இஷ்டத்துக்கு என்கிட்ட சவால் வேற விடுற. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? அனாவசியமா இந்த ஆண்டாள சீண்டி பார்க்க கூடாதுன்னு. என்னடி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? ஒருவேளை தென்றல் எனக்கு அடிமையாயிட கூடாதுன்னு அவ கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இந்த தாரா கல்யாணத்தையும் எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஏன் மாமியாரே அப்படிலாம் யோசிக்க போறேன்? தென்றல் மாதிரி ஏழை வீட்டு பொண்ணெல்லாம் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தாதான் நீங்க அவங்கள அடிமையா நடத்த முடியும். இந்த தாராவை நீங்க என்ன செய்ய முடியும்? அவதான் இந்த சிட்டிலேயே பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணுன்னு சொல்றீங்களே. அப்படிப்பட்ட பொண்ணை நீங்க டிஸ்டர்ப் பண்ணா அவ உங்களை சும்மா விட்டுருவாளா? ஒருவேளை அவளே அமைதியா இருந்தாலும் அவளோட அப்பா விஸ்வநாத் உங்களை சும்மா விட்டுருவாரா? அந்த விஸ்வநாத் என்ன தென்றல் அப்பா சண்முகம் மாதிரி அப்பாவின்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க அடிச்சாலும் அடிய வாங்கிக்கிட்டு அமைதியா நிக்கிறதுக்கு. விஸ்வநாத் அவர் பொண்ண நீங்க லேசா தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷமே உங்களை தேடி வந்து நெத்தியில துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. என்னாச்சு மாமியாரே? ஏன் இவ்ளோ பதட்டமா கையை தட்டி விட்டீங்க? ஒருவேளை நிஜமாவே விஸ்வநாத் உங்க நெத்தியில துப்பாக்கிய வச்சு சுடுற மாதிரி நினைச்சு பாத்தீங்களா? அத நினைச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கே. அது உண்மையிலேயே நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க என்ன காரணத்துக்காக தென்றல ஆகாஷ்க்கு செலக்ட் பண்ணீங்க? தென்றலுக்கு விபரீத ராஜயோக ஜாதகம் இருக்கு. அதனால அவளை உங்க பேர ஆகாஷ்க்கு கட்டி வச்சா உங்களோட ஆயுள் விருத்தி ஆகுங்கிறதுக்காக தானே? ஆனா இந்த தாராவுக்கு அப்படி ஏதாவது அபூர்வ ஜாதகம் இருக்கா? இல்ல. என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக சும்மா வீம்புக்கு அவசரப்பட்டு இந்த தாராவை ஆகாஷ்க்கு செலக்ட் பண்ணிட்டீங்க.
அப்படிதானே? உங்க அவசரத்தால உங்க பேரன் ஆகாஷ்க்கு பொருத்தமான பொண்ணு கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுச்சே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மாமியாரை யோசிக்கிறீங்க? பேசாம இப்பவே விஸ்வநாத்தை சந்திச்சு தாராவை வேண்டான்னு சொல்லிடலான்னு யோசிக்கிறீங்களா? அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா கல்யாண விஷயமா நீங்க விஸ்வநாத்தை பார்த்து பேசினது இது 2வது முறை. மறுபடியும் மாத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்டே துப்பாக்கி எடுத்து அவர் உங்களை கொன்னுடுவாரு. மொத்தத்துல இந்த கல்யாணம் நடந்தாலும் உங்க உயிருக்கு ஆபத்து தான், நடக்கலனாலும் உங்க உயிருக்கு ஆபத்து தான். விட்டா பேசிக்கிட்டே போற. நல்லா நீ சொல்றத யோசிக்காம தாராவை என் பேரனுக்கு கேட்கல, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் கேட்டிருக்கேன். ஜாதகப்படி என் உயிரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ ஆனா நான் உன்கிட்ட 2வது முறை அதுக்காகவே தாராவை சீக்கிரமா என் பேரனுக்கு கட்டி வச்சு காட்டுறேன்டி. அப்பாடா, ஒரு வழியா ஆகாஷ்க்கு நல்ல லைஃப் அமைய போகுது. இப்போதைக்கு எனக்கு இது போதும். இனி எந்த குற்ற உணர்வும் இல்லாம தென்றல சித்து கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணலாம். என்னப்பா, தென்றல மறுபடியும் பொண்ணு கேட்க போறேன்னு அம்மா உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வர காணமேப்பா. அங்கே என்ன நடந்துச்சு, தென்றல் சமாதானமாகி மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா இல்லையான்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. மாமா, பேசாம தென்றலோட அம்மாக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுடலாமா? வேண்டாமா, முதல்ல உன்னோட அத்தை இங்க வரட்டும். அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தென்றல் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம். ஐயோ அப்பா, நான் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணோம். இப்பவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா இங்க வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா. சரி. ஓ அம்மா வந்துட்டா போல இருக்கு. ஓ அம்மா வந்துட்டா என்னன்னு கேட்டுட்டு போயிடு. அம்மா, என்னமாச்சு? தென்றல சமாதானப்படுத்தி அவளை மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களா? சொல்லுங்க அத்தை, தென்றல் என்ன சொன்னா? ஏன் ஆண்டாள் அமைதியா இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ எப்ப திரும்பி வந்து நல்ல விஷயத்த சொல்வேன்னு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு சொல்லு. எல்லாம் நல்லபடியாவே நடந்துச்சு. அத்தை, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? அப்போ தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? அவ ஏன் சம்மதிக்கணும்? நான் அவளையா பொண்ணு கேட்க போனேன்?